எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல சண்டேவை இட்லியும் கறிக்குழம்போடு ஸ்டார்ட் பண்ணாம இந்த சண்டேவை கொஞ்சம் மொக்கையா தான் ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லியும் தக்காளி வேர்க்கடலை சட்னியும் தான் செஞ்சிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணிட்டு மதியம் லஞ்ச் வெளில சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி போனோம். காரை இந்த கடையில நிறுத்தலாமா அந்த கடையில நிறுத்தலாமான்னு பேசிக்கிட்டே கடைசியா டி நகர் வரைக்கும் வந்துட்டோம். டைம் 3 மணிக்கிட்ட ஆயிட்டதால வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலையா வண்டியை ஹோட்டலுக்கு தான் விட்டோம். நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ஆம்பூர் பிரியாணியை வயிறு ஃபுல்லா ஒரு கட்டிட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை டிசைன்ல எத்தனை கலர் புடவை எடுத்து போட்டாலும் நம்ம லேடிஸோட மைண்டை மட்டும் சமாதானமே படுத்த முடியாதுங்க. டிசைன் நல்லா இருந்தா கலர் பிடிக்காது, கலர் பிடிச்சிருந்தா டிசைன் பிடிக்காது. இப்படியே நம்ம வாங்குற ஒரு புடவைக்கு அவங்கள ஒரு 100 புடவை எடுத்து போட சொல்லுவோம். உண்மையை சொல்லணும்னா புடவை செக்ஷன்ல இருக்க அந்த சேல்ஸ்மேன் தாங்க ரொம்பவே பாவம். கையில அடிப்பட்ட வீடியோ போடும்போது நிறைய பேர் சுத்தி போடுங்க, திருஷ்டி கயிறு வாங்கி போட்டுக்கோங்க அட்வைஸ் பண்ணிருந்தீங்க. ரோட் சைட் ஷாப்ல தான் இதை நான் பார்த்தேன். நம்ம கால் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வர வழியில எப்பவுமே இந்த கடையில நாங்க ரெகுலரா ஆட்டுக்கால் சூப் சாப்பிடுவோம். பெரிய பெரிய கடையில போயிட்டு 100-200 கொடுத்து குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில வெறும் 30 ரூபாய்க்கு அவங்க தர சூப்போட டேஸ்ட் இருக்கு வேற லெவலா இருக்கும்.